ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம ஜாவா ஸ்கிரிப்டில் ரேண்டம் நம்பர்ஸ்ங்கிற ஒரு கான்செப்ட் எப்படி ஒர்க் ஆகுது அண்ட் அதை வச்சு ஒரு கேம் எப்படி நம்ம பில்ட் பண்ண போகிறோங்கிறது வந்து பார்க்க போகிறோம். அண்ட் இது வரைக்கும் நம்ம வீடியோஸ் பார்க்கலன்னா மறக்காமல் பார்த்துட்டு இந்த கான்செப்ட் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரிகிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த கான்செப்ட் தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ரேண்டம் நம்பர்ஸ்னு ஒரு கான்செப்டை உங்களுக்கு சொல்லி தர போகிறேன். ஃபஸ்ட் ரேண்டம் நம்பர்னா என்னன்னா, வேரியபிள் ஒன்று எடுத்துக்கிறேன், இல்லைனா மேத் டாட் ரேண்டம்னு ஒரு கான்செப்டை செட் பண்ணுறேன். இதை நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் ரன் பண்ணேன்னா எனக்கு சம்திங் 0 பாயிண்டில் ஸ்டார்ட் ஆகி ஒரு வேல்யூஸ் எனக்கு கிடச்சிருக்கும். நான் இன்னொரு டைம் ரன் பண்ணுறேன். எனக்கு அதே பாருங்கள், 0 பாயிண்டில் ஸ்டார்ட் ஆகுது, ஆனால் சம்திங் எனக்கு புது புது நம்பர்ஸ் எனக்கு கிடைக்குதா. ஓகே, இப்போது நான் ஒவ்வொரு டைம் ரன் பண்ணும்போதும் எனக்கு புது புது நம்பர்ஸ் எனக்கு கிடச்சிட்ருக்கும். 0 பாயிண்டில் ஸ்டார்ட் ஆகி எனக்கு ஒரு நம்பர்ஸ் கிடச்சிட்ருக்கா. சேம் இதே லாஜிக்கில் நான் இப்போ இப்போ இன்டூ பண்ணுறேன். நான் வந்து இப்போ 10 இன்டூ பண்ணுறேன். அப்போ 10 இன்டூ பண்ணும்போது என் நம்பர்ஸ் பாருங்கள், எனக்கு 0 வராமல் சம்திங் எனக்கு 0 10 வரைக்கும் உள்ள நம்பர்ஸ் 9 வரைக்கும் எனக்கு அந்த அவுட்புட் கிடச்சிட்ருக்கா. சரி, இதே மாதிரி நான் மேத் டாட் ஃப்ளோர்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஃப்ளோர்னு என்னன்னா, நீங்கள் பைத்தானில் ஈஸியாக பார்த்துருப்பீங்க, டபுள் ஸ்லாஷ் கொடுத்தா ஃப்ளோர் டிவிஷன் சொல்லியிருப்பாங்க. அந்த கான்செப்ட் இங்கே வந்து நீங்கள் மேத் டாட் ஃப்ளோர்னு ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அது என்ன பண்ணணும்னா, பாருங்க, எனக்கு அந்த பின்னாடி வர பாயிண்ட் டெசிமல் பாயிண்ட்ஸ் எல்லாமே எனக்கு ரிமூவ் ஆகிடும். ஒன்லி அது ஃபஸ்ட்டு அந்த என்ன வேல்யூஸ் வருதோ அந்த மட்டும் தான் எனக்கு எடுத்து கொடுக்கும். இதுதான் மேத் டாட் ஃப்ளோரோட ஃபங்க்ஷன். இதை வச்சு நம்ம ஒரு கேம் ட்ரை பண்ண போகிறோம். ஒரு இன்புட் பாக்ஸ் இருக்கும், அந்த இன்புட் பாக்ஸில் நம்ம கிளிக் பண்ண போகிறோம். கிளிக் பண்ணிவிட்டு நம்ம கரெக்டான நம்பர் கெஸ் பண்ணிட்டோம்னா நம்ம வின் பண்ணுற மாதிரி கான்செப்ட், இல்லைன்னா நம்ம தோத்துட்டோங்கிற மாதிரி கான்செப்ட் இருக்கும். அதை எப்படி நம்ம மேக் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நான் இதுக்கு ஒரு புது ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, அண்ட் இதுக்கு ஒரு H1 டேக் நான் டைட்டில் மட்டும் செட் பண்ணிக்கிறேன். கெஸ் த நம்பர்னு நான் ஒரு நம்பர் மட்டும் நான் செட் பண்ணிக்கிறேன், ஒரு டைட்டில் மட்டும் செட் பண்ணிக்கிறேன். அப்போது கீழே ஒரு இன்புட் பாக்ஸ் ஒன்று நான் செட் பண்ண போகிறேன். அந்த இன்புட் பாக்ஸில் நான் இப்போ சும்மா நான் டைப் பண்ணுறேன், இந்த மாதிரி வேல்யூஸ் மட்டும் எனக்கு வேணும், இந்த மாதிரி நான் செட் பண்ண போகிறேன். இப்போது அதே மாதிரி அதுக்கு கெஸ் பண்ணுறதுக்கு ஒரு பட்டன் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கும் நான் கெஸ்னே ஒரு நேம் செட் பண்ணிக்கிறேன். இப்போ அதே மாதிரி நான் ஒரு பேர் ஆஃப் டேக், அதாவது என்னோட ரிசல்ட் ஷோ ஆக போகுது. ஃபஸ்ட்டு என்னோடய ஸ்கோர் அதை நான் செட் பண்ணிக்கிறேன். ஓகே, என்னோடய ஸ்கோர் எவ்வளோ இருக்கணும், டிஃபால்ட்டாக என்னோடய ஸ்கோர் 10 இருக்கும். அப்போ எனக்கு 10 சான்சஸ் இருக்கும். நான் 10 சான்சஸ் மைனஸ் தோக எனக்கு என்னோடய சான்சஸ் குறைஞ்சிட்டே வந்துடும். அது 0 வந்துச்சுன்னா என்னோட கேம் ஸ்டாப் பண்ணணும். அந்த மாதிரி நான் செட் பண்ணணும். ஃபஸ்ட்டு எதுக்கெலாம் எனக்கு வேல்யூஸ் தேவையோ எல்லாத்தையும் நான் ஒரு கிளாஸ் யூஸ் பண்ணி நான் கால் பண்ணிக்கிறேன். எனக்கு இந்த இன்புட் பாக்ஸ் தேவைப்படும், அண்ட் அதே மாதிரி இந்த பேர் ஆஃப் டேக் எனக்கு தேவைப்படும். அந்த ரெண்டுத்தையும் மட்டும் ஃபஸ்ட்டு செட் பண்ணிக்கிறேன். இதை நான் கொரி செலக்டர் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ண போகிறேன். கொரி செலக்டர் யூஸ் பண்ணால் டாட் யூஸ் பண்ணணும், மறந்துடாதீங்க. ஓகேவா, நான் ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணிடுறேன் ஃபஸ்ட்டு. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, ரேண்டம் நம்பர்ஸையும் நான் கால் பண்ணிக்கிறேன். சீனில் ரேண்டம் நம்பர்ஸை நான் கால் பண்ணிக்கிறேன். மேத் டாட் ஃப்ளோர் யூஸ் பண்ணிக்கிறேன். இது ரெண்டுத்தையும் ஒரே லைன் செட் பண்ணிடலாம். இப்போ என்னோடய மேத் டாட் ரேண்டம் வேல்யூஸை டிஃபால்ட்டாக நான் ஃப்ளோர் பண்ணி எனக்கு வேல்யூஸ் கிடச்சிட்ருக்கும். இப்போ நான் இந்த இடத்துல இன்டூ 10 கொடுத்தேன்னா எனக்கு 0 வரும், 9 வரைக்கும் நம்பர்ஸ் வரும். அதே நான் +1 கொடுத்தேன்னா எனக்கு 0ங்கிற வேல்யூ வராது. இப்போ நம்ம 1லேருந்து 10 வரைக்கும் கெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் இது கூட ஒரு ஸ்கோர் இப்போ டிஃபால்ட்டு 10 இருந்துச்சுன்னா நான் அதுக்கு ஒரு வேல்யூ செட் பண்ணிக்கிறேன். இப்போ சிம்பிளான கண்டிஷன் தான், ஒரு ஃபங்க்ஷன் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஃபங்க்ஷனில் என்ன இருக்க போகுதுன்னா, இப்போ என்னோட கெஸ் பண்ணுற நம்பர் ரேண்டம் நம்பர்ஸும் நான் டைப் பண்ணுற நம்பரும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா, நான் இங்கே ஒரு நம்பர் டைப் பண்ணுறேன்ல, அந்த நம்பர் அது ஈக்குவலாக இருந்துச்சுன்னா நான் வந்து இந்த ஜெயிச்ச மாதிரி எனக்கு கான்செப்ட் தான்.
ஓகே, நாங்கள் அதுக்கு வரதுக்கு முன்னாடி நம்ம முன்னாடி பார்த்துருப்போம் ஸ்ட்ரிங்காக வரும், அதை நம்ம நிறுத்திடலாம். ஃபஸ்ட்டு எந்த வேல்யூ இது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. இன்புட் பாக்ஸ். ஓகே, நான் ஒரு புதுவாக ஒரு வேல்யூ எடுத்துக்கிறேன். ஈன்னு ஒரு வேல்யூ எடுத்து அதை நான் நம்பர் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறேன். என்னோட ஏல வர வேல்யூவை நான் கால் பண்ணிக்கிறேன். ஓகே, நம்பர்னு மென்ஷன் பண்ணிடுறேன். அப்போ எனக்கு ஸ்ட்ரிங்ஸ் வந்தாலும் எனக்கு பிரச்சனை இருக்காது, கரெக்டாக வந்துடும் எனக்கு. இப்போது இஃப் கண்டிஷனில் இந்த ஈங்கிற வேல்யூ, ஐ மீன் ஈனா என்னென்னா, இப்போது என்னோட அங்கே டைப் பண்ணுற நம்பரும் என்னோட ரேண்டம் நம்பரும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா என் கான்செப்ட் படி நான் வந்து என்னோடய டெக்ஸ்ட் கண்டென்ட் நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். என்னென்னு சேஞ்ச் பண்ண போகிறேன்னா u1 அந்த அது கூட ஒரு ஸ்கோரை செட் பண்ணிடுறேன். ஓகே, ஸ்கோர் நம்ம ஜெயிச்சிட்டோன்னா ஸ்கோர் அப்படியே இருக்கும். நான் இந்த இடத்துல ப்ளஸ் டி மட்டும் செட் பண்ணுறேன். எனக்கு ஸ்கோர் மட்டும் எனக்கு வந்துட்டு இருக்கும். சேம் இதே மாதிரி எல்ஸில் பீடா டெக்ஸ்ட் கண்டென்ட் நான் வந்து சாரி ட்ரை அகைன் மட்டும் செட் பண்ணுறேன். ஓகேவா, அண்ட் இதுலேயும் நான் ஸ்கோர் ஆட் பண்ணிடுறேன். ஆனால் லாஸ் பண்ணால் என்ன ஆகும், நம்ம ஸ்கோர் வந்து மைனஸ் ஆகணுமா, நான் ஸ்கோரை மைனஸ் பண்ணிடுறேன். டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி நான் ஸ்கோரை மைனஸ் பண்ணி விட்டுறேன். அது மாதிரி இந்த எல்லாத்தையும் நான் இந்த பட்டனில் கனெக்ட் பண்ணிடுறேன். ஆன் கிளிக் மெத்தட் யூஸ் பண்ணி நான் இந்த பட்டனில் இந்த ஆடுங்கிற ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணிடுறேன். இப்போ நான் ஏதாச்சும் கெஸ் பண்ணுறேன், சும்மா நான் ஃபைன் டைப் பண்ணி இங்கே என்ட்ரு கொடுக்குறேன். என் ஸ்கோர் வந்து சாரி ட்ரை அகைன்னு சொல்லி எனக்கு மைனஸ் ஆகிட்டே இருக்குது. கரெக்டாக நான் அதே மாதிரி 4 யூஸ் பண்ணுறேன். எதுவும் ராங்காக இருந்ததுனால எனக்கு போயிட்டே இருக்குது. ஆனால் இங்கே பாருங்கள், கேம் வந்து போய்கிட்டே இருக்குது. எனக்கு கேம் ஸ்டாப் ஆகலை, 0 வந்தாலும் ஸ்டாப் ஆகாமல் எனக்கு போய்கிட்டே இருக்குது. கரெக்டாக அப்போ நான் என்ன பண்ணணும், இந்த டிக்ரிமெண்ட்டை நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த இடத்துல எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டில் அந்த டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் நான் கீழே செட் பண்ணாமல் வந்த உடனே நம்ம ஸ்கோர் தோற்ற உடனே அதை நான் மைனஸ் பண்ணுறேன். மைனஸ் பண்ணதுக்கப்புறம் என்னோட இங்கே ஒரு இஃப் கண்டிஷன் செட் பண்ண போகிறேன். என்ன கண்டிஷன்னா, ஏன்னா டிங்கிற வேல்யூ என் ஸ்கோர் வந்து 0வாக மாறிடுச்சுன்னா நான் வந்து என்ன செட் பண்ண போகிறேன்னா அதுக்குன்னு ஒரு தனி வேல்யூ செட் பண்ண போகிறேன். என்னன்னா கேம் ஓவருங்கிற மாதிரி நான் ஒரு வேல்யூ செட் பண்ண போகிறேன். ஓகேவா, அதே மாதிரி எல்ஸில் என்னோட இந்த கண்டிஷன் செட் பண்ணிச்சிடறேன். ஓகே, இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நான் இப்போ 1 நம்பர் கெஸ் பண்ணுறேன். எனக்கு சாரி ட்ரை அகைன் வந்துச்சு. சரி, நான் இப்போ 3 சாரி ட்ரை அகைன் 7 ட்ரை அகைன் வந்துச்சு. 2 ஓகே 4 9 8 ஓகே. பாருங்கள், u1 வருது. ஆனால் அது பார்க்க ஒரு ரொம்ப எம்டியாக இருக்க மாதிரி இருக்குல்ல. அதனால் நம்ம ஜெயிச்சிட்டா மட்டும் ஒரு அலர்ட் மெசேஜ் நம்ம செட் பண்ணலாம். அலர்ட் u1 செட் பண்ணுறேன். அதே மாதிரி நம்ம கேம் தோத்துட்டாலும், கேம் ஓவர் ஆயிடுச்சுனாலும் ஒரு அலர்ட் மெசேஜ், என்னன்னா கேம் ஓவருங்கிற மாதிரி ஒரு அலர்ட் மெசேஜ் நான் செட் பண்ணுறேன். ஓகேவா, இப்போ நான் யூஸ் பண்ணுறேன் சும்மா 4. பாருங்க, ஒரு அலர்ட் மெசேஜ் எனக்கு வருது. இந்த மாதிரி பாப்பப் மாதிரி எனக்கு ஷோ ஆகுது. கரெக்டாக, ஆனால் இங்கே பாருங்கள், மறுபடியும் நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண எனக்கு ஸ்கோர் 0லேருந்து போய்கிட்டே தான் இருக்குது. ஸோ இந்த கேம் எண்ட்லெஸ்ஸாக போய்கிட்டே இருக்குது. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த இடத்துல என்னோடய பட்டன் இருக்குல்ல, பட்டன் அண்ட் அந்த இன்புட் பாக்ஸ் ரெண்டுத்தையும் நான் கால் பண்ண போகிறேன். ஆல்ரெடி நம்ம இன்புட் பாக்ஸ் கால் பண்ணியிருப்போம். ஸோ நான் என்னோட பட்டன் மட்டும் கால் பண்ணால் போதும். இதுக்கு நான் ஒரு தனி கிளாஸ் செட் பண்ணி இது 3ன்னு ஒரு நேம் செட் பண்ணிக்கிறேன். அண்ட் நீங்கள் 3 அண்ட் நேம் நம்ம ஆல்ரெடி இங்கே வரைக்கும் கொடுத்துட்டோம். அதனால் Fன்னு செட் பண்ணிடுறேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இந்த 2 பட்டனை நான் டிசேபிள் பண்ண போகிறேன். பட்டனையும் இந்த இன்புட் பாக்ஸையும் பட்டனையும் நான் டிசேபிள் பண்ண போகிறேன். இப்போ நான் என்னோடய கேம் ஜெயிச்சிட்டாலும் சரி, அதே கேம் நான் தோத்துட்டாலும் சரி. எப்படின்னா, ஃபஸ்ட்டு என்னோட இன்புட் பாக்ஸ் டிசேபிள்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. இதை நான் ட்ரூன்னு மென்ஷன் பண்ணிட்டேன்னா எனக்கு அந்த வேல்யூ டிசேபிள் ஆகிடும். சேம் இதே லாஜிக்கை என்னோட பட்டனுக்கு நான் செட் பண்ண போகிறேன். அப்போ என்னால் கிளிக் பண்ண முடியாது இல்லை, அந்த ரெண்டுமே எனக்கு டிசேபிள் ஆகிடும். ஸோ என்னால் கேமு கரெக்டாக இருக்க மாதிரி இருக்கும்.
பாருங்கள், நான் 5 நம்பர் யூஸ் பண்ணுறேன். ஓகே, ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நான் ஜெயிச்சிருக்கேன். இப்போ U1 எனக்கு ஒரு பாப்பப்பும் கிடச்சிருக்கு. இதில் ஓகே கொடுத்தேன்னா என்னால் அந்த கேம் அதுக்கு மேலே கண்டினியூ பண்ண முடியாது. இந்த லாஜிக் தான் நம்ம மோஸ்ட்லி ஜாவாஸ்கிரிப்டில் இந்த கேமிங் பர்பஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இதே மாதிரி நீங்கள் பிளைண்ட் ட்ராக்கிங் கேம் இந்த மாதிரி கேம்ஸ்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் யாருக்காச்சும் டவுட் இருந்தாலும் எனக்கு சொல்லுங்கள். ஓகே, வேறு நம்பர்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்து செக் பண்ணி பார்க்கலாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்ட்டு. ஓகே, இதை நீங்கள் இந்த இடத்துல 100ன்னு கொடுத்தீங்கன்னா 100 வரைக்கும் உங்கள் நம்பர்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம வீடியோவில் டு டூ லிஸ்ட் எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு அடுத்து நம்ம ஒரு ஃபைனலாக ஒரு வெப்சைட் எப்படி மேக் பண்ணணும், அதை எப்படி ஹோஸ்ட் பண்ணுறாங்க அளவுக்கு பார்த்துக்கலாம். கீப் வாட்சிங். தேங்க்யூ.